ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய 6 லெசன்ஸ்னுடைய மெக்கானிசம்ன்றது கம்பல்சரி கொஷின் ஏரியா தான். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு லெசனுடைய மெக்கானிசம் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். என்சிஆர்டியை பேஸ் பண்ணி கண்டிப்பாக லைன் பை லைன் அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பொதுவாக மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பைரேஷன் எக்ஸ்பைரேஷன் சொல்லக்கூடிய 2 ப்ராசஸ் இருக்கும். அதாவது காற்று உள்ளே போகிறதும் அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரதும் நம்ம படிச்சிருப்போம். இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகணும். கிரேடியன்ட்னா ப்ரெஷரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், எஸ்பெஷலி அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் லங்ஸில் இருக்கக்கூடிய பல்மனரி ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேடியன்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம லங்ஸோடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய 2 முக்கியமான மசில் பார்ட், ஒன்று டயஃப்ரம், இன்னொன்று எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், ரிப்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ். இந்த மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது வால்யூம், தொராசிக் வால்யூம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, டயஃப்ரமும் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இடத்துல தொராசிக் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ ப்ரெஷர் வந்து என்ன ஆகிடும், டவுன் ஆகிடும். அப்போ இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டவுன் ஆகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோ ப்ரெஷராக இருக்கக்கூடிய லங்ஸ்குள்ளே ஈஸியாக உள்ளே வந்துடுது. இதுதான் நம்ம இன்ஸ்பைரேஷன் சொல்லணும். பட் கொஸ்டின் ஏரியாவில் கொஸ்டின் கேட்குற இடமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்ஸ்பைரேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுது, விச் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் தொராசிக் சாம்பர். ஓகே, அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த போர்ஷனில் ஆகுது அப்படின்றது கொஸ்டினாக கேட்பாங்க. இன் தி ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் தி ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சஸ். அதே நேரத்தில் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது விச் லிஃப்ட்ஸ் அப் தி ரிப்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிப்ஸ் என்ன ஆகுது, அப்லிஃப்ட் ஆகுது. அண்ட் அதை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, sternum causing an increase in the volume of thoracic chamber in the dorsoventral axis. அப்போ 2 விதத்தில் வந்து இங்கே சேஞ்சஸ் நடக்குது. ஒன்று dorsoventral axis, இன்னொன்று இந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம் இந்த anterior posterior axis. anterior posterior axisன்றது எப்போ அது அதிகமாகுதுன்னா டயஃப்ரம் சுருங்கும் போது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கும்போது dorsoventral axis அப்படின்றது வந்து இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது. இப்போது இந்த மாதிரி ஓவரால் இன்க்ரீஸ் in the thoracic volume causes a similar increase in the pulmonary volume. இது சிம்பிளா நான் சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகுறது இல்லை இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டவுன் ஆகுது, தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்ஸ்பைரேஷன். அப்போ ஆக்சிஜன் ஈஸியாக உள்ளே வந்துடும். இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் நடக்கிறது தான் எக்ஸ்பிரேஷன். என்னாகும், இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன்க்ரீசஸ், அட் த சேம் டைம் அப்போ வால்யூம் அப்படின்றது வந்து டவுன் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல ஈஸியாக லங்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியில் வந்துடும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். இதில் 3 விதத்தில் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று அந்த ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்சோவென்ட்ரல் ஆக்சஸ் எப்போ எந்த இடத்துல அந்த இன்க்ரீஸ் ஆகுது, யார் கான்ட்ராக்ட் ஆகும்போது நடக்குது, இது கொஸ்டின் ஏரியா. அதுக்கு அடுத்து வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பிரீதஸ் அப்படின்றது 12 to 16 times per minuteன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் ப்ரீதிங் மூமெண்ட்ஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் பை யூசிங் ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 12 to 16 ஸ்பைரோமீட்டர் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான மெக்கானிசமாக நான் சொல்லி ஆகணும். ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் படிக்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நீங்கள் ஈஸியாக படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போது அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் இன்ஸ்பைரேஷன் சொல்கிறது. நான் வந்து ஹை வெயிட்டேஜ் ஏரியா கொஸ்டின் வர்றதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் ஹியூமன் ஃபிசியாலஜி அதுதான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ரெகுலேஷன் ஆஃப்
ரெஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் கேட்பாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிசம் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கான்ஸ்டுவன்ஸ் எல்லாம் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ பிளட்னுடைய வால்யூமில் சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி கண்ட்ரோல் சென்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இடத்துல சில ஸ்டிமுலஸை கொடுக்கும். அதுக்கு எப்படி வந்து நம்ம பிரெயின் வந்து அதுக்கு கவுண்டர் ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய இந்த மெக்கானிசமை வந்து கரெக்டாக செய்ய வைக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நல்லா கவனிங்க. Human beings have a significant ability to maintain and moderate the respiratory rhythm to suit the demand of the body tissues. This is done by the neural system. Yes, and the neural system la there is a specialized center which is present in the medulla region of the brain. ஸோ பிரெயின் ரீஜனில் இருக்கிற மெடுலா, ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது மெடுலா ரீஜன், அந்த இடத்துல வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து இந்த ரெகுலேஷனுக்கு காரணமானதாக இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்து அனதர் சென்டர் ப்ரெசன்ட் இன் தி பான்ஸ் ரீஜன். பான்ஸ் ரீஜனில் இருக்கிறது நிமோடாக்சிக் சென்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which can moderate the functions of respiratory rhythm center. respiratory rhythm centerனுடைய ஃபங்க்ஷன்ஸை இது மாடரேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து கவனி, the neural signals from the center, அதாவது இந்த இடத்துல நிமோடாக்சிக் சென்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which can reduce the duration of inspiration. ரொம்ப முக்கியம், எந்த ஒரு சென்டர் இந்த இடத்துல duration of inspiration வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு. ஓகே, ஸோ thereby alter the respiratory rate. ஓகே, அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். நிமோடாக்சிக் சென்டர்னா என்ன, அது எங்க இருக்கு, அது என்ன பண்ணுது. அடுத்து கீமோசென்சிட்டிவ் ஏரியா, இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா which is adjacent to the rhythm center which highly sensitive to carbon dioxide and hydrogen ions. எப்பெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயானுடைய கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல அதிகமாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கீமோசென்சிட்டிவ் ஏரியா ஸ்டிமுலஸை கொடுக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, it turn a signal rhythm center to make necessary adjustment in the respiratory process. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுது, பை விச் தீஸ் சப்ஸ்டன்சஸ் கேன் பி எலிமினேட்டட். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு பாடியை விட்டு என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக வெளியில் போய் ஆகணும். அப்போ there are 3 centers இந்த இடத்துல, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், நிமோடாக்சிக் சென்டர், கீமோசென்சிட்டிவ் ஏரியா. ஆல் தீஸ் 3 centers ஆர் இன் தி மிட் பிரெயின் ரீஜன், அதனுடைய எஸ்பெஷலி ஹைண்ட் பிரெயின் ரீஜன். அதில் வந்து அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்றது கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல லாஸ்ட்டில் கவனிங்க, அயோட்டிக் ஆர்க் அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரி. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா they can also can recognize the changes in the carbon dioxide and hydrogen ion concentration. இதனாலையும் வந்து சிக்னல்ஸ் வந்து போகும். அந்த சிக்னல்ஸ் வந்து ரிதமிக் சென்டர்லேருந்து தேவையான ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரும். அண்ட் ஃபைனலாக the role of oxygen in regulation respiratory rhythm is quite insignificantன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல ரெகுலேஷனில் எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனுடைய லெவல் அதிகமாகும் போது அது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ரிதமில் நிறைய சேஞ்சஸை வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, சரி. ஸோ இதோட வந்து நான் ரெஸ்பிரேட்டரி லெசன்லேருந்து மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டில் ரொம்ப முக்கியமான சில டாபிக்ஸை பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஏரியாவும் விடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு இடத்துல டிசார்டர் அப்படின்றது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. மெக்கானிசம்லேருந்து ஒரு கொஸ்டின், அதே மாதிரி இந்த ரெகுலேஷன்லேருந்து சில கொஸ்டின்ஸ் வரலாம், அண்ட் அதுக்கப்புறம் டிசார்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஆஸ்மா பற்றி பேசணும் அப்படின்னா, எஸ், இது ஏன் வருது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரான்கி அண்ட் பிரான்கியோல்ஸ். எம்ஃபைசீமா அப்படின்றது வந்து ஆல்வியோலார் வால்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. எதுக்காகனா சிகரெட் ஸ்மோக்கிங் காரணமாக. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். இப்போ இந்த குவாரிஸில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த போல்டர்ஸை போட்டு உடைக்கும் போது நிறைய வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றுல பரவும். அதை சரியாக அவங்க ஃபில்டர் பண்ணல, சரியாக அவங்க மாஸ்க் பண்ணல அப்படின்னா அவங்க லங்ஸில் போய் சேர்ந்து ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த லெசனுக்குள்ளே போயிடலாம். அதாவது அடுத்த ஹியூமன் ஃபிசியாலஜினுடைய லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து ஹியூமன் ஃபிசியாலஜியில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக மெக்கானிசம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட்னுடைய சேம்பர்ஸ் அண்ட் ஹார்ட்னுடைய வால்வ்ஸ், எஸ்பெஷலி ஒவ்வொரு வால்வ்ஸ்லேருந்தும் அந்த பிளட்னுடைய ஃப்ளோ, இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த மெக்கானிசமை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம
சில நோடல் மசில்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரைட் ஆட்ரியம். ஸோ ரைட் ஆட்ரியம்னுடைய அப்பர் ரைட் கார்னரில் சைனோ ஆட்ரியல் நோடு அப்படின்ற ஒரு நோடு இருக்கும், எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெஷலைஸ்டு நோடல் டிஷ்யூ. அண்ட் அதுக்கப்புறம் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு வந்து இந்த இடத்துல இருக்கும். அண்ட் அந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த இடத்துல, அதாவது ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய செக்மெண்ட், அதாவது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸாக இருக்கும். அது வந்து ஃபர்தராக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிரான்ச்சிங் ஆகி போகும்போது அதை நம்ம பொர்கெஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன சான், ஏவிஎன், பண்டல் ஆஃப் ஹிஸ், பொர்கெஞ்சி ஃபைபர்ஸ் இதெல்லாம் யார் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு நோடல் டிஷ்யூ. இதுலேயும் குறிப்பாக இந்த சைனோ ஆட்ரியல் நோடுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஃபேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆட்டோ ஸ்டிமுலண்ட், தனக்கு தேவையான ஸ்டிமுலஸை தானே வந்து உருவாக்கிக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது வந்து நம்ம புக்கில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைனோ ஆட்ரியல் நோடு பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா, ரைட், ஓகே. இந்த இடத்துல நம்ம வந்து கார்டியாக் சைக்கிளை பற்றி பேசும்போது ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நாலேஜ் நமக்கு வேணும், அதனால தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரி, ஸோ 4 சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் ஆர் ரிலாக்ஸ்டு ஸ்டேட், எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா தே ஆர் இன் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ ஒரு ஜாயிண்ட் டயஸ்டோல் கண்டிஷன் இருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்னு கொஸ்டின் ஏரியா. நான் மார்க் மை வேர்ட்ஸ், நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். மார்க் மை வேர்ட்ஸ், ஓகே, ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. as this tricuspid and bicuspid valves are open, எப்போ ரெண்டு வால்வும் ஓப்பனில் இருக்கும்? when they are in the joint diastole. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா blood from the pulmonary veins, ஞாபகம் வச்சுக்கோங்க, pulmonary vein அப்படின்றது எங்கிருந்து எங்கே blood எடுத்துகிட்டு வரும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் வீணா கேவா flows into the left and right ventricle. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் இந்த ஹார்ட் பற்றி பேசும்போது நமக்கு தெரியும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்மனரி வெயின் அப்படின்றது லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இந்த இடத்துல லெஃப்ட் ஆட்ரியம்க்கு எடுத்துகிட்டு வரும். அதே நேரத்தில் வீணா கேவா அப்படின்றது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஆட்ரியம்க்கு சைமல்டனியஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கும். இந்த நேரத்தில் பிளட் வந்து ரெண்டு சேம்பருக்குள்ளே உள்ளே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்கும்போது அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி த்ரூ தி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்ரியா. ஓகே, the semilunar valves are closed at this stage. ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து செமிலூனார் வால்வ் அப்படின்றது வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் வெளியில் போகும்போது ஓப்பன் ஆகிற வால்வ்ஸ், அது க்ளோஸில் தான் இருக்கும். அப்போ ட்ரைகஸ்பைட் பைகஸ்பைட் வால்வ் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஆனால் செமிலூனார் வால்வ் என்னவா இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ட்ரைகஸ்பைட் பைகாஸ்பைட் வால்வ் ஓப்பனில் இருக்கும்போது செமிலூனார் வால்வ் எப்படி இருக்கும், க்ளோஸில் இருக்கும். இது வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் கண்டிஷன் இருக்கும்போது. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நேரத்தில் சைனோ ஆட்ரியல் நோட் நவ் ஜென்ரேட் அண்ட் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் விச் ஸ்டிமுலேட்ஸ் தி போத் ஆட்ரியா டு அண்டர்கோ சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன். சைமல்டேனியஸாக அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஆட்ரியமும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்ரியம் அட் த டைம் அப்படின்றது என்ன ஆகும், இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது சுருங்கும் போது என்ன ஆகுதுன்னா திஸ் இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் டு தி வென்ட்ரிகல்ஸ் பை 30%. இது ரொம்ப முக்கியம். ரெண்டு ஆட்ரியம் இந்த இடத்துல இப்போ ஆட்ரிய சிஸ்டோல் கண்டிஷன்ஸ் வருது. ரெண்டு ஆட்ரியம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது பிளட் வந்து இப்போ என்ன ஆகுது, லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வென்ட்ரிக்கலுக்கு பிளட் போயிட்டு இருக்கும்போது ட்ரைகஸ்பைட் பைகஸ்பைட் வால்வ் என்ன இருக்கணும், ஓப்பனில் தான் இருக்கணும். ஓகேவா, ரைட். இந்த நேரத்தில் இன்னும் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இந்த நேரத்தில் இஸ் கண்டக்டட் டு தி வென்ட்ரிகுலர் சைடு பை ஏவிஎன் அண்ட் ஏவி பண்டல். ஸோ இப்போது இங்கே ஸ்டிமுலேட் ஜெனரேட் ஆகிருக்கு. அந்த ஸ்டிமுலே இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வச்சு இப்போ ரெண்டு சிஸ்டோல் கண்டிஷனில் இருக்க ஆட்ரியம், அதனால் பிளட் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்துட்டுருக்கு. அப்போது ஏவிஎனுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகுது இந்த இடத்துல இருந்து. இப்போ ஏவிஎன்லேருந்து பண்டல் ஆஃப் நமக்கு தெரியும் பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வரும். பண்டல் ஆஃப் ஹிஸ்லேருந்து புர்கிஞ்சி ஃபைபர் வழியாக த்ரூ அவுட் வென்ட்ரிகுலேஷன்ஸ்க்கு வந்து வென்ட்ரிக்கல் மசில்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். மீன் வாயில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பிளட்டும் வந்து இப்போ வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து வந்துட்டுருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே,
இந்த இடத்துல the entire ventricular musculature அந்த ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ this causes ventricular muscle to contract. அதை நம்ம ventricular systole அப்படின்னு சொல்றோம். இப்போ ரெண்டு வென்ட்ரிகுலும் அட் த டைம் என்ன ஆகுதுன்னா சுருங்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம ventricular systoleன்னு சொல்றோம். ஸோ ventricular systole increase the ventricular pressure causing the closure of tricuspid and a bicuspid valve. ஸோ எப்போ வந்து ரெண்டு வென்ட்ரிக்குலும் அட் த டைம் சுருங்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது பைகஸ்பெட் ட்ரைகஸ்பெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகி செமிலூனார் வால்வ் என்ன ஆகிடும் ஓப்பன் ஆகிடும். அப்போ பிளட் என்ன ஆகுதுன்னா இப்போ வென்ட்ரிகல்ஸ்லேருந்து ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷனுக்கு போகும். எந்த டைரக்ஷனில் போகும் இந்த நேரத்தில்? ஸோ கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து செமிலூனார் வால்வ் வழியாக பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகும், அங்கிருந்து லங்ஸ்க்கு போகும். அதே நேரத்தில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் ஆகிற பிளட் இன்னொரு செமிலூனார் வால்வ் வழியாக எங்கே போகும்? அயோட்டாக்கு போயிட்டு அங்கிருந்து பாடி டிஷ்யூவுக்கு போகும். சரியா? இது வந்து நம்ம வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் கண்டிஷன் இருக்கும்போது. ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க. ஸோ வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஃபர்தர் த செமிலூனார் வால்வ்ஸ் கார்டிங் த பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா ஆர் ஃபோர்ஸ்ட் டு open, allowing the blood in the ventricles to flow through these vessels into the circulatory pathway. ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃபுல்லாக பிளட் வந்து போயிடும். ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா the ventricles now relax. அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி பின்னாகுது, ரிலாக்ஸ்ட் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம வென்ட்ரிகுலார் டயஸ்டோல்னு சொல்லுவோம். அப்போ வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் வந்து என்ன ஆகிடுது? டவுன் ஆகிடுது. அதனால் செமிலூனார் வால்வ்ஸ் வந்து which is prevents the backflow of blood into the ventricle க்ளோஸ் ஆகிறதால. இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமான சவுண்டு கேட்போம், லப் டப். லப் அப்படின்றது இந்த இடத்துல ட்ரைகஸ்பெட் பைகஸ்பெட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது, செமிலூனார் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது வர்ற சத்தம் தான் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி லப் டப் அப்படின்ற ரெண்டு சத்தம் வர்றதுக்குள்ள பிளட் ஹார்ட்குள்ளே வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி வெளியில் போயிடும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு கார்டியாக் சைக்கிள். இந்த கார்டியாக் சைக்கிளினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை சொல்கிறதுக்கு தான் நம்ம இசிஜியை பற்றி படிப்போம். அதில் இருக்கக்கூடிய பி வேவ், கியூஆர்எஸ் வேவ், டி வேவ் அப்படின்றது வந்து எதை சொல்லுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் பற்றி சொல்லும். நீங்கள் அதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் தி வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் டிக்ளைன்ஸ் ஃபர்தர் த ட்ரைகஸ்பெட் பைகஸ்பெட் வால்வ்ஸ் புஷ் டு ஓப்பன் by pressure in the arteria exerted by the blood which was being emptied in them by the veins. So this cycle again once again என்னாகும்? மறுபடியும் generate ஆக ஆரம்பிச்சிரும். Soon the sand generates a new action potential. So இந்த மாதிரி pressure அப்படின்றது மறுபடியும் ஆகிட்டே இருக்கும், blood வந்து வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும், உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஜென்ரலாக கார்டியாக் சைக்கிள்னு சொல்லுவோம். பட் அது வந்து மெக்கானிசம். இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 72 times per minute அப்படின்றது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த நம்ம வந்து ஹார்ட் பீட் வந்து நடக்கும். ஸோ தட் மெனி கார்டியாக் சைக்கிள்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு பர் மினிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இதனுடைய டியூரேஷன் அப்படின்றது ஒரு கார்டியாக் சைக்கிளினுடைய டியூரேஷன் அப்படின்றது படிச்சிருப்பீங்க 0.8 seconds. அது மட்டும் இல்லை, வென்ட்ரிகல்ஸ் வந்து பம்ப் பண்ணுற அந்த பிளட்னுடைய அளவு அப்படின்றது 70 ml ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க, ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, எவ்வளோ பிளட் வந்து வெளியில் வருது. அதே நேரத்தில் ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிபிள் பை தி ஹார்ட் ரேட் அண்ட் கிவ்ஸ் தி கார்டியாக் அவுட்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர் மினிட்டுக்கு எவ்வளோ பிளட் வெளியில் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் த கார்டியாக் அவுட்புட் கேன் பி டிஃபைன்ட் as the volume of blood pumped out by each ventricle per minute. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட்லேருந்து வெளியில் பம்ப் ஆகி போகிற அந்த பிளட்டு தான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை 5000 ml இருந்து 500 லிட்டர் வரையும் இருக்கும் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் கார்டியாக் சைக்கிள் நடக்குதுன்னா 0.8 செகண்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் பிளட் வெளியில் போகிறது எவ்வளோன்னு கேட்டால் 70 ml. அது ஸ்ட்ரோக் வால்யூம். அதே ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம வந்து பர் மினிட்டுக்கு நமக்கு எவ்வளோ பிளட் வெளியே போகுது அப்படின்னு சொல்லும்போது அது கார்டியாக் அவுட்புட். அதனுடைய அளவு வந்து 5000 ml to 5 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 5000 ml ஆர் 5 லிட்டர் அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நமக்கு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்? ஸோ இதே நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். என்னென்னா த பாடி ஹாஸ் தி எபிலிட்டி டு ஆல்டர் தி ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆஸ் வெல் ஆஸ் தி ஹார்ட் ரேட்
and thereby cardiac output அப்படின்னு கொடுத்திருக்காங்க. For example, the cardiac output an athlete will be much higher than that of ordinary man. இது வந்து நமக்கு வந்து ஒரு assess and reason ஏரியாவா இருக்கலாம். assess and reason கொஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட வந்து கார்டியாக் சைக்கிள்னா என்ன, லப்ன்ற சத்தம் எப்போ வரும், டப்ன்ற சத்தம் எப்போ வரும், ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, கார்டியாக் சைக்கிள்னுடைய டியூரேஷன் என்ன, அதே மாதிரி கார்டியாக் அவுட்புட்னா என்ன, இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியா. கண்டிப்பாக நீட் 2026 இதெல்லாம் கொஸ்டினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இதில் கொஸ்டின் கேட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசிஜி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இசிஜினுடைய அந்த PQRST அப்படின்றது வந்து பின்றது வந்து இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்ட்ரியா, QRS அப்படின்றது டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல், அண்ட் T வேவ் அப்படின்றது டீபோலரைசேஷன் ஆஃப் ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஃபைனலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்றத பார்த்துலாம். கண்டிப்பாக இங்கிருந்தும் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் இன்ட்ரன்சிக்லி. அந்த இன்ட்ரன்சிக்லின்றது அதுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க, ஆட்டோ ரெகுலேட்டட்னு சொல்றாங்க. அதுக்குன்னு சில ஸ்பெஷலைஸ்டு மசில் இருக்கு, அது நோடல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதனாலேயே ஹார்ட்டை நம்ம மயோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஹார்ட்டை மயோஜெனிக்னு சொல்கிறோன்றதுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து there is a special neural central in the medulla oblongata. இது மறந்துடாதீங்க, மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, நீங்கள் பிரெயினை பற்றி படிக்கும்போது மெடுலா ரீஜனில் படிச்சிருப்பீங்க. அது கார்டியாக் அவுட்புட்டை ரெகுலேட் பண்ணும், ரெஸ்பிரேஷனில் ரெகுலேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, அது படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ விச் கேன் மாடரேட் தி கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ தி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். நல்லா ஞாபகிச்சுக்கோ, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக தான் கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸை வந்து அது மாடரேட் பண்ணும். அதே நேரத்தில் நியூரல் சிக்னல்ஸ் த்ரூ தி சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸ், ஏஎன்எஸ்னுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து சிம்பேத்தட்டிக் நர்வ், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய ஒரு பார்ட், which can increase the heart beat, the strength of ventricle contraction and thereby cardiac output. So வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனுடைய அந்த ஸ்ட்ரென்த் மாறும்போது கார்டியாக் அவுட்புட்டும் அதிகமாகும். அதுக்கு காரணம் இந்த இடத்துல சிம்பேத்தட்டிக் நர்வ்ஸ் அதுக்கான ஸ்டிமுலே கொடுக்கும்போது. இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக வேலை செய்யறது தான் பாராசிம்பேத்தட்டிக் நியூரல் சிக்னல். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் டிக்ரீஸ் தி ஹார்ட் பீட் ரேட். அதனால ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டென்ஷியலும் வந்து என்ன ஆகிடும், குறையும். அதன் காரணமாக கார்டியாக் அவுட்புட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த ஸ்டிமுலேஸ் வந்து அதை குறைக்குது அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் ஃபைனலாக அடினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கேட்டகோலாமைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா கார்டியாக் அவுட்புட்டை அதுவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிசார்டர்ஸ் வந்து தவிர்க்க முடியாதது. ஹைப்பர் டென்ஷன்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு நினைக்கிறேன்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ். ஸோ கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து ஹார்ட் மசில்ஸ்க்கு போதுமான அளவுக்கு வந்து பிளட் சப்ளை இல்லாமல் போகும். ஏன்னா அதில் நிறைய டெபோசிஷன் நடக்கும், அதனால பிளட்னுடைய வெசல்ஸ் எல்லாமே நேரோவாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதில் வந்து அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்றது அதுதான். ஸோ சில ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் அதர் திங்ஸ் வந்து அதில் படியும் போது அந்த லூமெனுடைய ரீஜன் என்ன ஆகிட்டே வந்துடும்னா சுருங்கிட்டே வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து அஞ்சைனா. இது வந்து அஞ்சைனா பெக்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. It is symptom of acute chest pain appears when no enough oxygen is reached to the heart muscle. ஏன் ஆக்சிஜன் போல அத்திரோஸ்க்ளிரோசிஸ் காரணமாக பிளட் வெசல்ஸ் நேரோ ஆனதால் போதுமான அளவுக்கு பிளட்னுடைய ஃப்ளோ இல்லை, அதனால் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் அதர் நியூட்ரியன்ஸ் வந்து மசில்ஸ்க்கு போக முடியல, எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியல, அதனால் வீக்கனிங் ஆகுது. ஓகே ரைட், இது ரொம்ப தொடர்ந்து நடக்கும்போது தான் ஹார்ட் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகாது, சரியாக ஹார்ட் வந்து பம்ப் ஆகாத ஒரு கண்டிஷன் தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். சடனாக ஹார்ட் பீட் நிற்கிறது நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஹார்ட் வேலை செய்யாமல் போகிறத ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இதுதான் இந்த புக்கில் கொடுத்துருக்கிற முக்கியமான டாபிக்ஸ். ஸோ நம்ம அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் அடுத்து பார்க்கலாம். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் எலிமினேஷன். இந்த லெசன் ஃபுல்லாகவே மெக்கானிசம் தான். ஸோ அதனால் ஒரு மெக்கானிசம் கூட விடாமல் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னுடைய மெக்கானிசம்லேருந்து வரலாம், ஏன் 2-3 கொஸ்டின் கூட வரலாம்.
ஸோ அது எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கூடிய டாபிக் வந்து யூரின் ஃபார்மேஷன். ஸோ நம்மளுடைய யூரின் ஃபார்மேஷன் ப்ராசஸ் அப்படின்றது 3 ஸ்டெப் ப்ராசஸ். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ப்ராசஸுமே வந்து 1 by 1 இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன். ஸோ பிளட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபில்டர் ஆகிற இடம் குளோமெருலஸ். எல்லாருமே நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சரை படிச்சிருப்பீங்க. அந்த பவுமன் கேப்சூல்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டப் ஆஃப் கேபிலரிஸ் தான் இந்த இடத்துல குளோமெருலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது ஆன் ஆவரேஜ் 1100லேருந்து 1200 ml பிளட் வந்து இங்கே நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட கிட்னியினுடைய ஃபங்க்ஷனில் ரொம்ப யூனிக்கான ஃபங்க்ஷன் இது, புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ பிளட் வந்து ஃபில்டர் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரஃப்லி 1/5 ஆஃப் த பிளட் pumped out by each ventricle of the heart in a minute. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து அப்படியே கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இந்த ஃபில்ட்ரேஷன் பவுமன் கேப்சூல் வழியாக அப்படியே வந்து அந்த குளோமெருலஸ் வழியாக ஃபில்டர் ஆகும்போது 3 லேயர் வழியாக அது ஃபில்டர் ஆகுது. அந்த 3 லேயர்னுடைய கேரக்டரைசேஷன் கொஸ்டினாக வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலார் பிளட் வெசல்ஸ் ஒன்று, ரெண்டாவது எபித்தீலியம் ஆஃப் பவுமன் கேப்சூல். ஸோ பவுமன் கேப்சூல்ன்றது குளோமெருலஸை சுற்றி இருக்கக்கூடிய டியூபுலார் பார்ட் ஆஃப் நெஃப்ரான். அண்ட் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் மெம்பரேன். இந்த 2 லேயருக்கும் மொத்தம் இந்த 3 லேயர்ஸ். ஓகே, என்னென்ன? எண்டோதீலியம் ஆஃப் குளோமெருலார் பிளட் வெசல்ஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன், எபித்தீலியம் ஆஃப் பவுமன் கேப்சூல் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பவுமன் கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் செல்ஸ்க்கு போடோசைட்ஸ். இந்த போடோசைட்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் சின்ன சின்ன ஸ்பிளிட் போர்ஸை வந்து உண்டு பண்ணும். அந்த போர்ஸ் வழியாக தான் பிளட் வந்து ரொம்ப ஃபைனாக ஃபில்டர் ஆகும். அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஏன் இது அந்த அளவுக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்றாங்கன்னா, இந்த ஃபில்ட்ரேஷன் வழியா புரோட்டீன்ஸ் கூட ஃபில்டர் ஆகாது. அதனால தான் இது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குளோமெருலார் ஃபில்ட்ரேஷனுடைய ரேட் அப்படின்றது என்னன்னா, பர் மினிட்டுக்கு 125 ml அப்படின்றது நம்ம சொல்லலாம். எவ்வளோ அளவுக்கு இது ஃபில்டர் ஆகுது அப்படின்னு. பர் டேக்கு வந்து 180 லிட்டர். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இதை பேஸ் பண்ணியும் நீட்ல கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, சரி. அடுத்து வந்து இந்த இடத்துல JGA அப்படின்னு சொல்லக்கூடிய ஜக்ஸ்டா குளோமெருலார் apparatusல இருந்து ரெனினை பத்தி பேசியிருப்பாங்க. இது நான் அகைன் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷனை பத்தி பேசும்போது இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஓகே, இப்போ வந்து பிளட் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. நம்ம படிச்சோம் கிட்டத்தட்ட எவ்வளோ பிளட் வந்து ஃபில்டர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 180 லிட்டர்ல யூரினா வர்றது வெறும் 1.5 லிட்டர்ஸ் தான். அப்போ என்ன நடக்குது? 99% ஆஃப் ஃபில்ட்ரேட் மறுபடியும் பாடியே வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்குது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ரீஅப்சார்ப்ஷன் த்ரூ தி டியூபுலார் பார்ட்ஸ். ஸோ நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரானுடைய டியூபுலார் பார்ட் வழியா ரீஅப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அப்போ அந்த ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த டியூபுலார் எபித்தீலியல் செல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான். ஸோ நமக்கு தெரியும் DCT படிச்சிருப்போம், PCT படிச்சிருப்போம். இந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த பர்டிகுலர் ஃபில்ட்ரேட்லேருந்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அது எந்தெந்த ஃபார்மில் எங்கெங்கே நடக்குதுன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்டிவ் ஆர் பாசிவ் மெக்கானிசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான சில மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீஅப்சர்வ் ஆகுது அப்படின்னா, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஆக்டிவ் ஃபார்மில். மறந்துடக்கூடாது. எந்தெந்த கான்ஸ்டுவெண்ட் எல்லாம் ஆக்டிவ் ஃபார்மில் ரீஅப்சர்வ் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஞாபகிச்சுக்கணும். இந்த இடத்துல குளுக்கோஸ், அமினோ ஆசிட், அப்புறம் சோடியம். அதே நேரத்தில் நைட்ரஜனஸ் வேஸ்டஸ் எல்லாம் அப்சார்வ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. தே ஆர் அப்சார்ப்ட் பை பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இங்க கொடுக்கும்போது ரீஅப்சார்ப்டு, இங்க கொடுக்கும்போது அப்சார்ப். ரொம்ப முக்கியம், ஒரே ஒரு லெட்டர் மாறும்போது மீனிங்கும் மாறிடும். ஓகே, அடுத்து வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது பாசிவா நடக்கும். எங்க அப்படின்னா இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் நெஃப்ரான். ஸோ PCT நம்ம ப்ராக்சிமல் கான்வல்யூட்டிவ் டியூபியூல், அந்த மாதிரி இனிஷியல் செக்மெண்ட்ல இருந்து வாட்டர் ரீஅப்சர்வ் ஆகுது. அதே நேரத்தில் வந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட், சோடியம் அப்படின்றது ஆக்டிவ் ஃபார்ம்லையும், நைட்ரஜனஸ் வேஸ்டஸ் எல்லாமே பாசிவ் ஃபார்ம்லையும் அப்சர்வ் ஆகுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலா வந்து செக்ரீஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ், பொட்டாசியம், அம்மோனியா இதெல்லாம் ஃபில்ட்ரேட்குள்ள வந்து செக்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த செக்ரீஷன்ஸ் காரணமா தான் இந்த இடத்துல வந்து அயானிக் அண்ட் ஆசிட் பேலன்ஸ் அப்படின்றது வந்து கரெக்டா இருக்கும். ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவோம். அது நடக்கணும்னா செக்ரீஷன் நடக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யூரின் ஃபார்மேஷன்ல குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன்னா என்ன,
அதனுடைய ரேட்ன்றது பர் டேக்கு எவ்வளோ இருக்கும், பர் மினிட்க்கு எவ்வளோ இருக்கும், செக்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, எதெல்லாம் செக்ரேட் ஆகுது, ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்குது, எங்கெங்க எந்தெந்த ஃபார்மில் ரீஅப்சர்வ் ஆகுது, இதுதான் கொஸ்டின் ஏரியா. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டியூபியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிசிடி, டிசிடி, ஹென்லே லூப் அண்ட் எஸ்பெஷலி கலெக்டிங் டக்ட். இந்த ஒவ்வொரு டியூபியூல்ஸ் வழியாக எது எது ரீஅப்சர்வ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க, எது எது செக்ரேட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹென்லே லூப்பை பற்றி. ஏன் சார் இந்த இடத்துல ஹென்லே லூப் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான டாபிக் அப்படின்றது யூரின் ஃபார்மேஷன்ன்றது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஹென்லே லூப்னுடைய பர்மேபிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹென்லே லூப். ஓகே, ஸோ ஹென்லே லூப்பை பார்க்கும்போது திஸ் இஸ் தி டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப். இது வழியாக வந்து ஃபில்ட்ரேட் கீழே இறங்கும்போது வாட்டர் தான் வெளியில் போகும், சால்ஸ் வெளியில் போக முடியாது. ஸோ இட் இஸ் ஒன்லி பர்மேபிள், வாட்டர் இஸ் இம்பர்மேபிள் டு சால்ஸ். அப்படியே கீழே இறங்குற ஃபில்ட்ரேட் அப்படியே மேலே வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து சால்ஸ் வெளியில் போகும், சோடியம் குளோரைட், அண்ட் வாட்டர் இஸ் இம்பர்மியபிள் when the filtrate moves through the இந்த இடத்துல ஹென்லே லூப் அப்படின்னு சொல்லும்போது அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப். இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது யூரின் அப்படின்றது கான்சன்ட்ரேட்டடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இப்படி வந்து ஹென்லே லூப் வழியாக கீழே இறங்கி மேலே போகும்போது சைமல்டேனியஸாக இதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா வாசா ரெக்டா அப்படின்ற பிளட் கேபிலரிஸ் இருக்கும். அதில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ளூயிட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் இந்த ஹென்லே லூப் வழியாக கீழே இறங்கும்போது வேசாரெக்டனோட அசெண்டிங் லிம்ப் வழியாக ஃபில்ட்ரேட் மேலே போகும். இப்படி மேலே போய் கீழே இறங்குறத கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னு சொல்லுவோம். கொஸ்டின் கேட்பாங்க, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு கேட்டால் யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு மெக்கானிசம். அதனால் மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. யூரின் ஃபார்மேஷனில் அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான பார்ட் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஹென்லே லூப் ஆர் லூப் ஆஃப் ஹென்லே, இன்னொன்று வந்து வாசா ரெக்டா. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம அடுத்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டயக்ராமை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வரும்பா, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல வந்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து பிசிடி வழியாக எதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது, எதெல்லாம் செக்ரேட் ஆகுது. இது வந்து டிசிடி, ஓகே, டிஸ்டல் கான்யுலேட்டட் டியூபியூல் வழியாக எதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகுது, எதெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இந்த லெசனுடைய இந்த பார்ட் அப்படின்றது இங்கே நம்ம பார்க்கணும். மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபில்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2-3 லைன் நான் முக்கியமாக அண்டர்லைன் பண்ண சொல்கிறேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேமல்ஸ் வந்து நேச்சுரலாகவே அதனுடைய யூரினை வந்து கான்சன்ட்ரேட்டடாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமை பில்ட் பண்ணி வச்சுருக்கு. அதுலேயும் ஹென்லே லூப் அண்ட் வாசா ரெக்டா அப்படின்ற 2 ஸ்ட்ரக்சர் இதில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் நல்லா கவனிச்சுங்க. த ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் இன் த 2 limbs of Henle loop is opposite direction and thus forms a counter current. Okay, அது counter current வந்து உருவாக்குது. ஏன்னா ஒன்று கீழே இறங்கும்போது இன்னொன்று வந்து மேலே இருக்கும். ஓகே, the flow of blood through the 2 limbs of vasa recta, okay, vasa recta also இந்த இடத்துல கவனிச்சுன்னா தெரியும் இஸ் எ கவுண்டர் கரண்ட் பேட்டர்ன். ஏன்னா ஒரு ஹென்லே லூப் கீழே இறங்கும்போது வாசா ரெக்டா மேலே வரும். அதே மாதிரி அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப் வழியாக வரும்போது டிசெண்டிங் பார்ட் வந்து வாசா ரெக்டா கீழே இறங்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கவுண்டர் கரண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூரின் கான்சன்ட்ரேட்டடாக ஃபார்ம் ஆகணும்னா. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா த ப்ராக்சிமிட்டி பிட்வீன் த ஹென்லே லூப் அண்ட் வாசா ரெக்டா. ப்ராக்சிமிட்டினா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஆஸ் வெல் as the counter current in the help in maintaining an increased osmolarity towards the inner medullary interstitium. ஏன் அப்படின்னா இந்த ஒரு லைனுக்கு இதுதான் பதில், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வாசா ரெக்டா, இது வந்து ஹென்லே லூப். ஹென்லே லூப் வந்து இது டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப். இது வழியா கீழே இறங்கும் போது வாட்டர் வெளியில போகுது. வாட்டர் ஒரு சொல்யூஷன்ல ஒரு சால்வெண்டா இருக்கும்போது அது வெளியில வருதுன்னா இப்போ சொல்யூஷன் என்ன ஆகிட்டே வரும்,
கான்சன்ட்ரேட்டட் வந்து அதிகமாயிட்டு வரும். ஏன்னா வாட்டர் வந்து வெளியில போயிடுதுல, அப்போ வெறும் சொல்யூட் மட்டும் தான் இருக்கும், சால்வெண்ட் வெளியில வந்துடும். அப்போ அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும், கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்க அசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லே லூப் வழியா மேலே வரும்போது சோடியம் குளோரைடு வெளியில வருது, விச் மீன்ஸ் சொல்யூட்ஸ் வெளியில வந்து, சொல்யூட்ஸ் வெளியில வரும்போது சால்வெண்ட் மட்டும் அதிகமா இருக்கும்போது இந்த ரீஜனுக்கு வரக்கூடிய அந்த ஃபில்ட்ரேட் வந்து ரொம்ப டைலூட்டடா இருக்கும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து கார்டெக்ஸ் ரீஜன், இது மெடுலரி ரீஜன், இன்னர் மெடுலா. அப்போ இன்னர் மெடுலா ரீஜன்ல இந்த இடத்துல எப்பவுமே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அளவுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் இருக்கு பாருங்க. இனிஷியலா 300 மில்லி ஆஸ்மோலாரிட்டியில இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க 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 1200 வரையும் அதனுடைய ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ யூரின் அப்படின்றது கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுக்கு இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட இந்த ப்ராக்சிமிட்டி பிட்வீன் ஹென்லே லூப் அண்ட் வாசாரெக்டாவும் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, இந்த சோடியம் குளோரைடு அண்ட் வாட்டர்னுடைய அந்த யூரியானுடைய எக்ஸ்சேஞ்சும் இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அதை பத்தி பேசியிருப்பாங்க, நல்லா கவனிங்களேன். இங்க பாருங்க, sodium chloride is transported by ascending limb of Henle loop, which is exchanged with the descending limb of vasa recta. So vasa recta, Henle loop ரெண்டுத்துமே வந்து water and sodium chloride exchange பண்ணிக்கும். Okay, and NaCl is returned to the interstitium by the ascending portion of vasa recta. Similarly, a small amount of urea enter the thin segment of ascending limb of Henle loop, which is transported back to the interstitium by collecting duct. So என்ன ஆயிட்டு இருக்குன்னா, fluid மறுபடியும் மேலையும் கீழேயும் வந்துட்டே இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து மெடுலா ரீஜன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து ரெண்டுத்துக்கு இடையில டிராவல் ஆகிறத கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அப்போ யூரின் கான்சன்ட்ரேட்டடா ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அப்போ டோட்டலா எந்தெந்த ப்ராசஸஸ் இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் யூரினை ஃபார்ம் பண்ணுதுன்னா, முதல்ல கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், அதுக்கப்புறம் proximity between the vasa recta and Henle loop, அதுக்கப்புறம் exchange of sodium chloride and urea between the tubules அப்படின்றதும் vasa recta க்குன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஃபேக்சுவல் பேஸ்ல இருக்கும், அதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹியூமன் கிட்னி கேன் ப்ரொடியூஸ் யூரின் நியர்லி 4 times, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், 4 times concentrated than the initial filtration is formed. ஸோ அப்போ ஃபில்ட்ரேஷன் ரேட்ன்றது வந்து இனிஷியலா இருக்கிறத விட லேட்டர் பார்ட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்க்கு வந்துட்டு ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுல மொத்தம் 3 ஆர்கன் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து ஹார்ட், அதுக்கு முன்னாடி வந்து ஹைப்போதலாமஸ் அண்ட் ஜெக்ஸ்டா குளோமெருலார் அப்பேரட்டஸ். இது நம்ம 1 by 1 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஹைப்போதலாமஸ் இதுக்கு எப்படி ரெகுலேஷனுக்குள்ள வருதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் எப்பெல்லாம் வந்து பிளட் வால்யூம்ல, ஃப்ளூயிட் வால்யூம்ல, அயானிக் கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் இருக்கு, எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் தி பாடி. ஸோ பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி அதிகமாக ஃப்ளூயிட் வெளியில போகும்போதோ இல்லை அப்படின்னா பாடியினுடைய அந்த ஃப்ளூயிட் வால்யூம், அயானிக் கான்சன்ட்ரேஷன், பிளட் வால்யூம்ல சேஞ்சஸ் நடந்தா, இது 2 சேஞ்சஸ் நடந்தா என்ன ஆகும்னா உடனடியா ஹைப்போதலாமஸ் ஸ்டிமுலேட் ஆகி அதிலிருந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வாசோப்ரெசின் சொல்லக்கூடிய இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், போஸ்டீரியர் பிட்யூட்டரி நியூரோ ஹைப்போஃபைசஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைரக்ட்லி இன்டு தி நெஃப்ரான் ரீஜன். அங்க வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான், டியூபுலார் நெஃப்ரான் பார்ட்ல இருந்து என்ன பண்ணும்னா வாட்டரை வந்து ரீஅப்சர்வ் பண்ணும். அதனால என்ன ஆகும்னா வாட்டர் அதிகமா யூரின் வழியா வெளியில போறது தடுக்கப்படும். அதுக்கு என்ன பேர், அது நம்ம டயூரிசிஸ் சொல்லுவோம். அப்போ டயூரிசிஸை கண்ட்ரோல் பண்றதால தான் இதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பேரு. நீங்கெல்லாம் இதுல படிச்சிருப்பீங்க இல்லையா, எண்டோக்ரைன் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ when an increase in a body fluid volume can switch off these osmoreceptors and suddenly suppresses the ADH release. ஸோ எப்போ நீங்க தண்ணி நிறைய உள்ள எடுத்துக்கிறீங்களோ அங்க ஆட்டோமேட்டிக்கா ADH ரிலீஸ் ஆகுறதுன்றது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இது வெறும் வாட்டர்னுடைய அளவை வெளியில போறது தடுக்கிறது மட்டும் கிடையாது. ADH இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, கிட்னி மேல இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஸ்ட்ரக்டரி எஃபெக்ட்ஸ்.
பிளட் வெசல்ஸ் போய் சுருக்குது, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் போய் சுருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சோ பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதால குளோமெருலார் பிளட் ஃப்ளோவும் அதிகமாகி குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் அதிகமாகும். இது ஏன் சார் அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன் நடக்கணும் அப்படின்னா குளோமெருலார் ரீஜன்ல பிளட் ஃபில்டர் ஆகணும். பிளட் ஃபில்டர் ஆகணும்னா பிளட்னுடைய ஃப்ளோ வரணும். பிளட்னுடைய ஃப்ளோ வரணும்னா பிரஷர் இருக்கணும். அப்ப அந்த பிரஷர் டவுன் ஆனதால இந்த ADH அங்க போய் அந்த பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பிரஷர் பில்ட் ஆகி ஃப்ளோ ஆகி அந்த குளோமெருலார் ரீஜன்ல ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஸோ ஈஸியா யூரினும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டி இங்க நடக்குது. ஒன்று டயூரிசிஸ் கண்ட்ரோல் ஆகுது, அதே நேரத்தில் யூரின் ஃபார்மேஷனுக்கும் இந்த ப்ராசஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜக்ஸ்டா குளோமெருலார் அப்பேரட்டஸ்னுடைய ஒரு முக்கியமான ரோலை பார்க்கலாம். ஸோ இந்த குளோமெருலார் அப்பேரட்டஸ் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்கிற இடம் அப்படின்றது வந்து நம்ம அஃபரண்ட் ஆர்ட்ரியோல்னு ஒன்று படிச்சிருப்போம். அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் எதுனா குளோமெருலஸ்க்கு பிளட் எடுத்துட்டு வர ஒரு பிளட் வெசல் தான் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் ரீஜன். அந்த இடத்துல தான் ஜக்ஸ்டா குளோமெருலார் அப்பேரட்டஸ் அப்படின்றது இருக்கும். அதுல கிரானுலார் செல்ஸ்னு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரெனின் அப்படின்றது வந்து ஒரு புரோட்டீன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ JGA plays a complex regulatory role. A fall in glomerular blood flow or glomerular blood pressure and can GFR எல்லாமே குறைஞ்சிருச்சு. பிரஷர் குறையுது, ஃப்ளோ குறையுது, அப்போ குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் குறைஞ்சி யூரின் ஃபார்மேஷன்ல பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த JG செல்ஸ் ரெனினை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் ஆன ரெனின் நேரா பிளட்ல இருக்கக்கூடிய ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்றத ஆஞ்சியோடென்ஷன் 1 ஆகவும் அடுத்து ஆஞ்சியோடென்ஷன் 2 ஆகவும் மாத்துது. இப்போ இந்த ஆஞ்சியோடென்ஷன் 2 ரெண்டு வேலையை செய்யும். ஒன்று, இது ஒரு பவர்ஃபுல்லான வேசோ கன்ஸ்ட்ரக்டர். மறந்துடாதீங்க, கிட்னி ரெகுலேஷன்ல யார் வேசோ கன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஆஞ்சியோடென்ஷன் 2 அப்படின்னு சொல்லணும். which increases the glomerular blood pressure and thereby glomerular filtration rate and it leads to urine formation. இது ஒன்று. இன்னொரு விதத்துல angiotensin 2 which also activates the adrenal cortex. You know adrenal cortex release corticoids. You know that is mineralocorticoid aldosterone. It's play a very important role. இங்க அத பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. So நமக்கு தெரியும் aldosterone is a mineralocorticoid released from the adrenal cortex. Okay, அது நம்ம adrenal gland பத்தி படிச்சிருப்போம். Okay, right. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த aldosterone உடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். சோடியமை ரீஅப்சார்ப் பண்ணும், வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ணும். ஸோ சோடியமும் வாட்டரையும் டிஸ்டில் பார்ட் ஆஃப் டியூபில் இருந்து ரீஅப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலா பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் அதிகமாகும், யூரின் ஃபார்மேஷன் நார்மலைஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ இது ஆர்டர் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ வந்து குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையுதோ அப்போ JG செல்ஸ் ரெனினை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் ஆகிற ரெனின் நேராக போய் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்ஷன் 1 ஆகவும் 2 ஆகவும் மாற்றுது. 2 வந்து ஒரு வேசோ கன்ஸ்ட்ரக்டராக இருந்து பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஃப்ளோ அதிகமாகுது, குளோமெருலார் ரீஜனில் பிளட் ஃபில்ட்ரேஷன் அதிகமாகி யூரின் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்தில் ஆஞ்சியோடென்ஷன் 2 நேராக போய் அட்ரினல் கார்டெக்ஸில் போய் ஆக்ட் ஆகும்போது அங்கிருந்து மினரலோகார்டிகாய்டுன்னு சொல்லக்கூடிய ஆல்டோஸ்டெரான் ரிலீஸ் ஆகி அது இந்த டிஸ்டில் டியூபியூலில் இருக்கக்கூடிய வாட்டரையும் சோடியமையும் ரீஅப்சார்ப் பண்ணும்போது அங்கேயும் ப்ரெஷர் பில்ட் ஆகி குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பை த வே இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ரெனினும் இதில் ஆக்ட் ஆகுது, ஆஞ்சியோடென்ஷனும் ஆக்ட் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கேன், ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் மெக்கானிசமும் அதே நேரத்தில் இந்த இடத்துல படிச்சிருந்தோம் ADHும் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா டோட்டலாக ஓவராலாக பிளட் ப்ரெஷர் என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த ப்ரெஷர் என்ன ஆகிடக்கூடாது, இப்போது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா உடனே ஹார்ட் இது ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம்குள்ளே அதனுடைய ரோலை ப்ளே பண்ணுது. எப்படின்னா ஹார்ட்னுடைய வால்ஸ்லேருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் ஆர்ட்ரியல் நாட்ரி யூரிட்ரிக் ஃபேக்டர். அது ஒரு பெப்டைடு ஹார்மோன். அந்த ஹார்மோன் இந்த இடத்துல சுருங்கி இருக்கு இல்லையா பிளட் வெசல்ஸ், அதை வந்து அப்படியே டைலேட் பண்ணிடும். அதனால் இதுக்கு பேர் வேசோ டைலேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த வேசோ டைலேஷனுக்கு காரணமான ஹார்மோன் யாருன்னு கேட்டால் ஹார்ட்னுடைய வால்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஆர்ட்ரியல் நாட்ரி யூரிட்ரிக் ஃபேக்டர். அது என்ன பண்ணுதுன்னா இப்போ பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த ப்ரெஷரை வந்து
வந்து நார்மலைஸ் பண்ணுது. அப்போ ஏஎன்எஃப் இந்த இடத்துல யாருக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது? ரெனின் ஆஞ்சியோடென்ஷனுக்கு எதிராக வேலை செய்யுது. அதனால தான் இட் இஸ் ஆன்டகோனிஸ்ட் டு ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் மெக்கானிசம். கேட்பாங்க, எந்த ஹார்மோன் ரெனின் ஆஞ்சியோடென்ஷன் மெக்கானிசம்க்கு ஆன்டகோனிஸ்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஆட்ரியல் நாட்ரியூரிட்ரிக் ஃபேக்டர். இது எங்க இருந்து வருது? ஹார்ட்ல இருந்து வருது. புரியுதா? Is it clear? So there are 3 organs. Hypothalamus ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ADH ரிலீஸ் பண்ணி டயூரிசிஸை கண்ட்ரோல் பண்ணி பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால யூரின் ஃபார்மேஷன் நடக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த இடத்துல குளோமெருலர் நம்ம படிச்சோம்ல, ஜெக்ஸ்டா குளோமெருலர் அப்பேரட்டஸ், ரெனின், ஆஞ்சியோடென்ஷனோஜன், ஆஞ்சியோடென்ஷன் 1, 2, ஆல்டோஸ்டெரான். ஸோ இதெல்லாமே அப்படியே ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு மிக்சுரேஷன், அது ஒரு மெக்கானிசம், யூரின் ஃபார்மேஷன் ஆகிற ஒரு மெக்கானிசம் தான். நீங்கள் அது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ யூரியா வந்து பர் டே ரிலீஸ் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும், அது எப்படி ரிலீஸ் ஆகும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஏரியாவாக வரலாம். ஸோ அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெசனை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு முக்கியமான லெசன் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து மசில் கான்ட்ராக்ஷன் பற்றி பேசலாம். மசில் கான்ட்ராக்ஷனோட டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கான்ட்ராக்டைல் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டின், இது மயோசின். ஆக்டின்ல குளோபுலர் ஆக்டின்லாம் சேர்ந்து ஃபிலமெண்டஸ் ஆக்டின் இருக்கும். அது மேலே ட்ரோபோமயோசின் சொல்லக்கூடிய ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கும். அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும்னா மயோசினுக்கான பைண்டிங் சைட்டை ஆக்டின்ல மறைச்சு வச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ட்ரோபோமயோசினை கெட்டியா பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரோபோனின் இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து மயோசினுடைய ஒரு லாங் ஹெட் இருக்கும், ஒரு ஹெட், ஒரு லாங் டெய்ல் இருக்கும். இது மெரோமயோசின் சொல்லுவாங்க. இதில் வந்து ஹெட்ல ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும், அதே நேரத்தில் ஆக்டிங்கான பைண்டிங் சைட் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து மசில் கான்ட்ராக்ஷனை படிக்கணும்னு சொல்லும்போது. ஸோ மசில் கான்ட்ராக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரிக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 கான்ட்ராக்டைல் மசில் ஃபைபர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ஸ்லைட் ஓவர் ஆகும். எஸ்பெஷலி ஆக்டினுடைய ஃபிலமெண்ட் வந்து ஸ்லைட் ஓவர் ஆகும். அதனால இதுக்கு அந்த ஃபிலமெண்ட் தியரின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல சிக்னல்ஸ் வந்து இனிஷியேட் ஆகும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, சூடான ஒரு பொருள் தொடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு உங்களுக்கு கத்தி சின்னதாக குத்திருந்தா உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களே, அதுக்கு பின்னாடி மசில் கான்ட்ராக்ஷன் இருக்குது. அதுதான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்மளுடைய சிஎன்எஸ் வந்து அதுக்கான ஸ்டிமுலேயை வந்து இனிஷியேட் பண்ணி அனுப்பும்போது அது வந்து மோட்டார் நியூரான் வழியாக வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா மோட்டார் எண்டு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லலாம், இல்லைனா மோட்டார் எண்டு பிளேட்டுன்னு சொல்லலாம். அந்த எண்டு பிளேட்டில் வந்து ஒரு நியூரானுடைய பார்ட்டும் ஒரு மசில் ஃபைபர்னுடைய பார்ட்டும் இருக்கும். அங்கே தான் வந்து நியூரல் இம்பல்சஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக அசிடைல் கொலைன், அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக அந்த இம்பல்சஸ் வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா நியூரானுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், ஒரு சினாப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து வெசிக்கல்ஸ்குள்ளே நியூரோன் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அசிடைல் கொலைன். இது வந்து இந்த இடத்துல மெம்பரின் இதுக்கு வந்த உடனே இந்த இம்பல்சஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? என்னவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அசிடைல் கொலைன். இந்த அசிடைல் கொலைன் அப்படின்றது மசில் ஃபைபருக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா மசில் ஃபைபருக்குள்ளே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இங்கே கால்சியம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் ஆன உடனே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த மசில் ஃபைபருக்குள்ளே வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணி கால்சியமை ரிலீஸ் பண்ணும். அந்த கால்சியம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நேராக இந்த ஆக்டின்ல இருக்கக்கூடிய ட்ரோபோனின் மேலே பைண்ட் ஆகி ட்ரோபோனினை ரிமூவ் பண்ணும். ட்ரோபோனின் ரிமூவ் பண்ண உடனே ட்ரோபோமயோசின் அதை மாஸ்க் பண்ணியிருக்க இடத்த வந்து அன்மாஸ்க் பண்ணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த மயோசினோடைய ஹெட்டில் ஏடிபி வந்து ஹைட்ரோலைஸ் ஆகி எனர்ஜி லிபரேட் ஆகி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த கிராஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுறதுன்னு காரணமாக மயோசினோடைய ஹெட்டு ஆக்டினோட பைண்ட் ஆகி அந்த நேரத்தில் ஒரு பவர் ஸ்ட்ரோக் காரணமாக அது ஸ்லைட் ஓவர் ஆகும். இந்த ஸ்லைட் ஓவர் ஆகிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது பாருங்கள், இது 2 Z லைன் இருக்குது. இந்த சக்சஸிவ் Z லைனுக்கு இடையில இருக்கிறது சார்கோமியர். அதுதான் மசில் கான்ட்ராக்ஷனுக்கான ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு மயோசினோட ஹெட்டும் ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட பைண்ட் ஆகி
ஆக்டினை வந்து ஸ்லைடு ஓவர் பண்ண வைக்கிறது. இப்படி வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்கே குறைஞ்சிருக்கும். ஏன்னா 2 ஆக்டின் இப்படி ஸ்லைடு ஓவர் ஆகுது. அந்த ஸ்லைடு ஓவர் ஆகுறது இன்னும் இங்கே அதிகமாகவே பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா சார்கோமியர்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போ ஆக்டினுடைய லென்த் வந்து குறையுது, ஆனால் மயோசினுடைய லென்த் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மசில் ஃபைபர்னுடைய ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த மெக்கானிசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் மூலமாக வந்து ஜென்ரேட் ஆகி ட்ராவல் ஆகும். அது வந்து நேராக எங்கே வரும் அப்படின்னா, நமக்கு தெரியும் இம்பல்சஸ் மூலமாக வந்து நியூரல் ரீஜனுக்கு வந்து எஸ்பெஷலி சினாப்டிக் நாபுக்குள்ளே வரும்போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அசிடைல் கொலைனா வெளியில் வரும். மசில் ஃபைபருக்குள்ளே வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் ரிலீஸ் பண்ணும். அந்த கால்சியம் ட்ரோபோனின் மேலே பைண்ட் ஆகி ட்ரோபோனினை ரிலீஸ் பண்ணும். ட்ரோபோமயோசின் அன்மாஸ்கிங் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சு தான் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்லிட்டேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த லெசனோட இன்னொரு முக்கியமான பார்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் வந்து நம்மளுடைய ஸ்கல்லில் இருக்கும். அது நான் மூவபிள் ஜாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கார்ட்லேஜ்னஸ் ஜாயிண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அட்ஜசன்ட் வெர்டிபிரேட்ஸில் இருக்கும் அண்ட் வெர்டிபிராட்ஸ்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஓகே நம்ம வெர்டிபிரல் காலம் ஓரளவுக்கு நம்ம வந்து மூவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஜாயிண்ட்ஸ் தான். அப்புறம் சைனோவியல் ஜாயிண்ட்ஸ், இதுதான் நிறைய டைப் இருக்கும். இந்த இடத்துல பால் அண்ட் சாக்கெட் வந்து ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிடலுக்கு இருக்கும். ஹின் ஜாயிண்ட் வந்து நீல இருக்கும். அண்ட் பைவோட் ஜாயிண்ட் வந்து அட்லஸ்க்கும் ஆக்சஸ்க்கும் இடையில இருக்கும். கிளைடிங் ஜாயிண்ட்ன்றது பிட்வீன் தி கார்பல்ஸ். சேடல் ஜாயிண்ட்ன்றது கார்பல்ஸ் அண்ட் மெட்டா கார்பல்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டை பற்றி படிக்கும்போது அது எதுக்கு இடையில இருக்குன்றது கொஸ்டின் ஏரியா. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. பட் திரும்ப இதை ஞாபகப்படுத்துங்க. அண்ட் அடுத்து வந்து டிசார்டர்ஸ், ரொம்ப முக்கியமான டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நான் இந்த லெசன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 டிசார்டர்ஸ் ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மயாஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளுடைய மசில்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா மசில் வந்து எஸ்பெஷலி நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். அதனால் ஃபெட்டிக் ஆகி வீக்கனிங் ஆகி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து இந்த இடத்துல பேரலைசிஸ் ஆகும். ஸோ அப்போது ஸ்கெலிட்டல் மசில் பேரலைசிஸ் ஆகிறது தான் மயாஸ்தீனியா கிராவிஸ்னுடைய ஒரு சிம்டம். அடுத்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இது வந்து ஸ்கெலிட்டல் மசில் வந்து ப்ரோக்ரெசிவாக டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இது வந்து ஜெனட்டிக் டிசார்டர். டெட்டனின்றது வந்து ஒரு வைல்டு கான்ட்ராக்ஷன் நடக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா லோ லெவல் ஆஃப் கால்சியம் நம்மளுடைய ஃப்ளூயிடில் இருக்கிறது. ஓகே, ஸோ டெட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஜாயின்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேட் ஆகும், வீங்கம் ஏற்படுறதுன்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ஒரு ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். எஸ்பெஷலி உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனுடைய மாஸ் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கவுட் வந்து இதுவும் ஜாயின்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேட் ஆகிற ஒரு டிசீஸ் தான். பட் ஆனால் இதுக்கு காரணம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயின்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகும், அது ஒரு காரணம். ஸோ ஜாயிண்ட் இன்ஃப்ளமேட் ஆகிறது கவுட்டும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இருக்கிற காமன் சிம்டம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த லெசன் வந்து நியூரல் கண்ட்ரோல் லெசன் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த லெசன்ல ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னும் இதுல இருந்து எப்படி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜென்ரலா வந்து ஒரு நியூரான் அப்படின்றது 2 ஸ்டேட்ல இருக்கும். ஒன்னு அதனுடைய ரெஸ்டிங் ஸ்டேட், இன்னொன்னு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டேட். 2 ஸ்டேட்ல இருக்கும். ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அதுல எந்த ஒரு ஸ்டிமுலேவும் இல்லாம சைலண்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைலண்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு வலியும் கொடுக்காத அளவுக்கு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு போது நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல நியூரான்ஸ் வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நியூரான்ஸ்னுடைய மெம்பரேன்ஸ் எப்படியுமே போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ முதல்ல போலரைஸ்டு ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லுக் அட் திஸ் மெம்பரேன். ஓகே, இது வந்து நியூரானுடைய ஞாபகம், இது ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சான், ஆக்சோபிளாசம், இது நியூரானுடைய மெம்பரேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நியூரான் மெம்பரேன். இதுக்கு வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்படி சார்ஜ் பாசிட்டிவ் வெளியவும் நெகட்டிவ் சார்ஜ் உள்ளேயும் இருக்கிறத தான் நம்ம போலரைஸ்டு ஸ்டேட்னு சொல்றோம். இந்த போலரைஸ்டு ஸ்டேட் இருக்கும்போது 2 கண்டிஷன்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இங்க வந்து ஸ்பெசிபிக்கான அயானிக் சேனல்ஸ் இருக்கும். இந்த அயான் சேனல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்.
இப்போ சோடியம் அப்படின்னா சோடியம் மட்டும்தான் உள்ள வரும், அந்த சேனல் வழியா பொட்டாசியம் வராது. ஓகே, அதே நேரத்தில் வந்து பொட்டாசியம் சேனல் வழியா பொட்டாசியம் தான் வரும், சோடியம் வராது. சரி, இப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ரெஸ்டிங் ஸ்டேட் இட் ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் தி நியூரான். ஓகே, இது ஆக்சோபிளாசம். இதுல வந்து 2 அயானிக் சேனல் இருக்குன்னு வச்சுப்போம். இது பொட்டாசியம் சேனல், இது சோடியம் சேனல். டூரிங் ரெஸ்டிங் ஸ்டேட், எப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ரெஸ்டிங் ஸ்டேட் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரெஸ்டிங் ஸ்டேட் அப்போ என்ன ஆகுதுன்னா பொட்டாசியம் சேனல் வந்து பர்மேபிலிட்டியை கொடுக்குது, அப்போ பொட்டாசியம் அப்படின்றது உள்ள வர ஆரம்பிக்குது. சோடியம் சேனல் வந்து அந்த இடத்துல இம்பர்மியபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உள்ள வரவே வராது. அப்போ என்ன ஆகுன்னா சோடியம் வெளியிலே அக்குமுலேட் ஆகும். சோடியம் வெளியில அக்குமுலேட் ஆகும்போது ப்ளஸ் சார்ஜ் வெளியே உருவாகும், அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன் ஆக்சோபிளாசம்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன்ஸ் இருக்கிறதால. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் புரோட்டீன் இருக்கிறதால நேச்சுரலாவே உள்ளுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதால இது நம்ம போலரைஸ்டு ஸ்டேட்டுக்கு ஈஸியாக எடுத்துன்னு வந்துடும். ஏன்னா வெளியில பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், போலரைஸ்டு ஸ்டேட்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து இந்த போலரைஸ்டு ஸ்டேட்ன்றது வந்து ஒரு கிரேடியன்ட் காரணமாக தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வெளியில பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ்னா அந்த அயானிக் சேனல்ஸ்னுடைய அந்த மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சோடியம் ஒரு தடவை இன்ஃப்ளக்ஸ் எக்ஸ்ஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இன்ஃப்ளக்ஸ்னா உள்ள வருது, எக்ஸ்ஃப்ளக்ஸ்னா வெளியில போகிறது. இப்போ இந்த இடத்துல கவனிங்களேன், இந்த பாயிண்ட்டை பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. These ionic gradients across the resting membranes are maintained by active transport of ions by the sodium potassium pump, which transports 3 sodium outward for 2 potassium into the cell. ஒவ்வொரு பொட்டாசியம் உள்ளுக்குள்ள வரும்போது 3 sodium elements வந்து வெளியில போகும்னு சொல்லியிருப்பாங்க. As a result, the outer surface of the axonal membrane possesses positive charge while its inner surface become negatively charged and therefore is polarized. அப்ப polarized அப்படின்றது ஏன் வருதுன்னு இப்ப புரியுதா? சோடியம் சேனல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு 3 உள்ள வரும் வெளியில போகுது அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்றது ஒரு 2 உள்ள. அப்போ அந்த போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரி, இதுதான் நம்ம வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்றோம். ஒருவேளை இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலே வந்து அங்கே விழுது. இப்போ உங்களை கொசு வந்து கிடைக்குது, இல்லை சூடான பொருளை நீங்க தொடறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, when a stimulus is applied at site A on the polarized membrane, the membrane at the site A become freely permeable to sodium. இதுக்கு முன்னாடி ரெஸ்டிங் ஸ்டேட்ல சோடியம் சேனல் க்ளோஸ்ட்ல இருந்தது, சோடியம் இம்பர்மேபிளா இருந்தது. இப்போ ஸ்டிமுலே விழுந்த உடனே சோடியம் சேனல் ஓப்பன் ஆகி சோடியம் உள்ள வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, this leads to a rapid influx of sodium followed by reversal of the polarity at the site. The outer surface of the membrane become negatively charged and inner side become positively charged. So இப்போ reversal conditions வருது. The polarity of the membrane at the site A is thus reversed and depolarized. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கார்டியாக் சைக்கிளை படிக்கும்போது எஸ்பெஷலி அந்த இடத்துல அந்த இசிஜி படிக்கும்போது பி வேவ் ஏன் வருது அப்படின்னா, டீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்ட்ரியல் படிச்சிருப்போம். டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னா போலரைஸ்டு ஸ்டேட் என்ன ஆகுது, டீபோலரைஸ்ட் ஆகுது. விச் மீன்ஸ் the depolarization leads to nerve impulse generation. அதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. This leads to rapid influx of sodium followed by reversal of polarity at the site. The outer surface of the membrane become negatively charged and inner side become positively charged. The polarity of the membrane at the site A is thus reversed and hence depolarized. The electrical potential differences across the plasma membrane at the site A is called action potential, which is termed as nerve impulse. அப்போ nerve impulse இங்க எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, போலரைஸ்டு ஸ்டேட் என்ன ஆகுது, இப்போ டீபோலரைஸ்ட். ஏன் அப்படி நடக்கணும், ஒரு ஸ்டிமுலே அங்கே அப்ளை ஆகும்போது போலரைஸ்டு ஸ்டேட்ன்றது என்ன ஆகுது, டீபோலரைஸ்ட் ஆகுது. அப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகி அதுதான் நம்ம நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த நர்வ் இம்பல்ஸ் இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சு, இப்போ கண்டக்ட் ஆகணும், ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டிராவல் ஆகணும். இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து சைட் ஏ. இந்த சைட் ஏல தான் இப்போ வந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாச்சு, வெளியில நெகட்டிவ். இப்போ இங்க பாருங்க, இங்க நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜால் அட்ராக்ட் ஆகும்போது இங்க இருக்கிற நர்வ் இம்பல்ஸ் இங்க கண்டக்ட் ஆகும். இப்படியே த்ரூ அவுட் ஆக்ஷன் வழியா நர்வ் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும் until it reaches the synaptic nerve. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நர்வ் இம்பல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, கண்டக்ட் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அதை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே, இங்க கவனிங்க. This impulse generated at the say arrives B. The sequence is repeated along the length of the axon and consequently the impulse is conducted.
the rise in this stimulus induced permeability sodium is extremely short. ஏன்னா sodium உள்ள வரதுன்றது குயிக்கா முடிஞ்சு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால it is quickly followed by rise in the permeability of potassium, and within a fraction of second the potassium diffuses outside the membrane and restore the resting. ஏன்னா இப்போ action potential வந்தோடனே உடனே என்ன ஆகணும், resting state வரணும். அகைன் ஒரு ஸ்டிமுலே வந்தாதான் அது action potentialக்கு வரணும். ஸோ the cycle continues. ஓகேவா, ரைட். இப்போ இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி கண்டக்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு ட்ராவல் ஆக போகுது. அதுதான் நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நவ் இம்பல்ஸ் அப்படின்றது சினாப்சிஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோ. இது சினாப்டிக் நவ். இந்த இடத்துல சினாப்டிக் கிளிஃப்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது கவனிங்க, நான் இதை வச்சே சொல்லிடுறேன், இது இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த சினாப்சிஸ். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இங்கே வரையும் வரக்கூடிய நர்வ் இம்பல்ஸ் இங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக இங்கே வெளியில் வருது. இப்போ இந்த ஆக்சானுடைய இந்த சினாப்சிஸ் மெம்பரேனை ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இங்கே இருக்குது. இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனுக்கும் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனுக்கும் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதுக்கு பேர் தான் சினாப்டிக் கிளிப்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனும் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனும் சினாப்டிக் கிளிப்டும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் சினாப்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இங்கிருந்து டிராவல் ஆகி இந்த சினாப்டிக் கிளிப்ட் வழியாக வந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ்க்கு வந்து அது வழியாக அடுத்த நியூரானுக்கு வந்து டிராவல் ஆகும். இந்த மாதிரியான ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சினாப்ஸ் அப்படின்றது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இன்னொன்று வந்து கெமிக்கல் சினாப்ஸ். இங்கே எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் ரொம்ப இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் ஆர் ரேர் இன் அவர் பாடி. பட் ஆக்சுவலாக நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சினாப்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புக்கில் வந்து நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான பார்ட் என்னென்னா பிரெயின். ஸோ நான் இந்த பிரெயின் பார்ட்டை பொறுத்த வரையும் ஃபார் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின், இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். பொதுவாக ஃபார் பிரெயினில் நம்ம ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெமிஸ்பியர்ஸ்க்கு இடையில இருக்கிறது கார்பஸ் கலோசம்ன்ற ஒரு நர்வ் ட்ராக். அப்புறம் உங்களுக்கு தெரியும் கிரே மேட்டர் வந்து கார்டெக்ஸ், ஒயிட் மேட்டர்ன்றது வந்து மெடுலா. அதில் வந்து அசோசியேட்டட் ஏரியாஸ்ன்னு இருக்கும். அந்த அசோசியேட்டட் ஏரியாஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், இன்டர் சென்சரி அசோசியேஷன், மெமரி அண்ட் கம்யூனிகேஷன். அதுக்கு கீழே தலாமஸ் இருக்கும். தலாமஸ் வந்து ஒரு ரிலே சென்டராக இருக்கும். அதுதான் வந்து கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹைப்போதலாமஸ் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் urge for eating, drinking, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும். எப்போ இந்த ஹைப்போதலாமஸ் லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அமெக்டிலா, ஹிப்போகாம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் டீப் பார்ட் ஆஃப் தி ஹெமிஸ்பியர்ல இருக்கும். அதோட இந்த லிம்பிக் சிஸ்டம் ஆர் லிம்பிக் லோப் அதோட சேர்ந்து இந்த ஹைப்போதலாமஸும் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் பிஹேவியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரியாக்ஷன், மோட்டிவேஷன், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுல இந்த ஹைப்போதலாமஸோட சேர்ந்த லிம்பிக் சிஸ்டம் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் வரலாம். ஆப்வியஸ்லி மிட் பிரெயின் அப்படின்னாவே ஒரு செரிப்ரல் அக்வாடெக்ட் இருக்கும், கார்போரா குவாட்ரிஜெமினா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னா பான்ஸ், செரிபெல்லம், மெடுலா இருக்கிறது. இதில் மெடுலா ரீஜன் எந்தெந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி படித்தோம் ரெஸ்பிரேஷன், ரிதமிக் சென்டர் எல்லாம் படித்தோம். கார்டியோவாஸ்குலர் ரெஃப்ளெக்ஸஸ், கேஸ்ட்ரிக் செக்ரேஷன், இந்த 3 ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருடைய வேலையாக இருக்கும்னா மெடுலா ரீஜன். ஸோ மெடுலான்றது ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட். பான்ஸ்ன்றது வந்து நர்வ் ட்ராக் கனெக்ட் பண்ணும், மற்ற நியூரான் பார்ட்டை அதை கனெக்ட் பண்ணும். செரிபெல்லம் அப்படின்றது ஒரு கான்வலேட்டட் சர்ஃபேஸ் இருக்கும், அது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான பார்ட். நான் இதோட நியூரல் பார்ட்டும் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எண்டோக்ரைன் லெசனில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் ஆக்ஷன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து ஹியூமன் ஃபிசியாலஜினுடைய லாஸ்ட் லெசன் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். இதில் வந்து ஒவ்வொரு ஹார்மோனை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதனுடைய லொக்கேஷன், அதில் இருக்கக்கூடிய செக்ரேட்டரி செல்ஸ் பேர் என்ன, டிஷ்யூ பேர் என்ன, அந்த ஹார்மோனுடைய டைப், அது ஒரு பெப்டைடு ஹார்மோனா, புரோட்டீன் ஹார்மோனா, இல்லை ஸ்டீராய்டு ஹார்மோனான்றதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மெக்கானிசம் பற்றி பேசுகிறதால எஸ்பெஷலி வந்து இந்த ஹார்மோனல் ஆக்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லெசனுடைய லாஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பாங்க.
ஸோ ஓகே மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் மெக்கானிசம்ஸை பற்றி பேசுகிறதால நான் இதை பற்றி சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 5 minutes தான், ரொம்ப குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். பட் கண்டிப்பாக கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே எந்த ஆர்கன் போகிறதா இருந்தாலும் பிளட் வழியாக தான் போய் ஆகணும். டார்கெட் செல்லை ரீச் பண்ணுறதுக்கு பிளட் வழியாக தான் ரீச் ஆகணும். ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் டக்ஸ்லெஸ் கிளான்ஸ், அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் அப்படின்றது பிளட் வழியாக தான் போய் ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டார்கெட் செல்லை போய் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஹார்மோன்ஸ்க்குன்னு சில ரிசப்டார்ஸ் வந்து அந்த டிஷ்யூஸில் செல்ஸில் இருக்கும், அதனுடைய மெம்ப்ரெயின்லேயே இருக்கும். ஸோ இந்த மெம்ப்ரெயினில் இருக்கிற இந்த ரிசப்டார்ஸை நம்ம மெம்ப்ரெயின் பவுண்ட் ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிசப்டார்ஸ் வந்து செல்லுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி இருந்தால் அது இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஹார்மோனை ஏற்றுக்கிறது ரிசப்டார்னா அந்த ரிசப்டார் 2 இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஒன்று செல்லுனுடைய மெம்ப்ரெயினில், இன்னொன்று செல்லுக்குள்ளே இருக்கிறத நம்ம இன்ட்ரா செல்லுலார் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். பைண்டிங் ஆஃப் ஹார்மோன் டு இட்ஸ் ரிசப்டார் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ். எப்போ ஒரு ஹார்மோன் ரிசப்டாரோட பைண்ட் ஆகுதோ அப்போ ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈச் ரிசப்டார்ஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஏன்னா ஒரு ரிசப்டார் ஒரு ஹார்மோன்னா அது மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் லீட்ஸ் டு செர்டைன் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் தி டார்கெட் டிஷ்யூ. ஏன்னா ஒரு ஹார்மோன் ஒரு செல்லுனுடைய அந்த பைண்டிங் சைட்டோட அந்த ரிசப்டாரோட பைண்ட் ஆனோடனே அது தன்னுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த செல்லுனுடைய ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் போய் அது இன்கார்பரேட் ஆகி அது வேலையை செய்ய வைக்கும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸை கொடுத்து அதனுடைய டைப்பை கொடுத்துருப்பாங்க. இப்போ பெப்டைடு, பாலிபெப்டைடு, புரோட்டீன் ஹார்மோன்ஸ்னா யாருன்னு ஒரு மேட்ச் டைப்ல கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியும் இன்சுலின், குளுக்கோகான், பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் எல்லாமே 9 ஹார்மோன்ஸ் அண்ட் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல புரோட்டீன், பெப்டைடு, பாலிபெப்டைடு ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் கார்டிசோல் அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து, டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரோடியல், ப்ரொஜெஸ்ட்ரான், இது எல்லாமே கோனட்ஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஐடோதைரோனின், ஸோ தைராய்டு ஹார்மோன் அண்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்க்கு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து எஃபினெஃப்ரின். சரி, இப்போ வந்து சார் ஒரு செல்லுனுடைய மெம்ப்ரெயினில் ரிசப்டார் இருக்குது. அப்போ அந்த செல்லுக்குள்ளே ஒரு ஹார்மோனுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா அதனுடைய ரிசப்டார் மெம்ப்ரெயினில் இருக்கிறதால அது மெம்ப்ரெயினில் போய் பைண்ட் ஆகிடும். அங்கிருந்து தான் அது என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மெசஞ்சர்ஸ் மூலமாக தான் அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியாக கண்டு அந்த செகண்டரி மெசஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏஎம்பி, IP3, கால்சியம், இதெல்லாமே வந்து செகண்டரி மெசஞ்சர்ஸ் மூலமாக தான் அந்த மெக்கானிசம் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான எக்ஸாம்பிள் இது நல்லா கவனிச்சு பாருங்க. FSH, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது வந்து ஒரு புரோட்டீனியஸ் ஹார்மோனாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி புரோட்டீனியஸ் பெப்டைடு ஹார்மோன்ஸ்க்கான ரிசப்டார்ஸ் எங்கே இருக்குன்னா செல்லுனுடைய மெம்ப்ரெயினில் இருக்கும். அந்த ரிசப்டாரோட அது பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் மூலமாக செகண்டரி மெசஞ்சர்ஸ் மூலமாக தான் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸை கொடுத்து ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸில் சேஞ்சஸ் வருது. என்ன சேஞ்சு? FSH என்ன பண்ணும்? ஓவரியன் growth வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ரிசப்டார் நம்ம என்ன படித்தோம்? இன்டர்செல்லுலார் ரிசப்டார்ஸ். இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக ஸ்டீராய்டு ஹார்மோனாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் ஈஸ்ட்ரோஜன் என்றது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து மெம்ப்ரெயின் வழியாக ட்ராவல் ஆகி அதனுடைய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிசப்டாரோட பைண்ட் ஆகும். எஸ்பெஷலி ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதால இது டிஎன்ஏல வந்து சில சேஞ்சஸ், ஜீனோமில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து mRNA ப்ரோட்டீன்ஸ் மூலமாக ஒரு நியூ சேஞ்சஸை எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்போ அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல, ஓகே, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன் நான் படிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ ஒட்டுமொத்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய 7 லெசன்ஸ்க்கான நம்ம அந்த ஒரு மெக்கானிசம்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் வருன்றதும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் சொல்லலாம். வேறு எந்த யூனிட் வந்து கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் நீட்டில் எடுக்கலாம். ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.